பழி வாங்குறது எனக்குரியது. பழி சோத்திர பழி. பழிங்கிறது நாம் துதிக்கிறது, அது ஒரு பழி. இது அந்த பழி கிடையாது. பழி பழினா பழி வாங்குவேன் அப்படின்னு அந்த பழி. சரிங்களா? அதனால நீங்க நிறைய பேர் நமக்குள்ள மனசுல என்ன இருக்குன்னா, நான் பழி வாங்குவேன், அவன் விட மாட்டேன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல அப்படியே புதங்கி கிடக்கும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவனுடைய மனசுல ஆழமா இருக்கிற பழி வாங்குவேன், விட மாட்டேன், ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது, என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது நிறைவான அந்த ஒரு மன அழுத்தம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்குது. நான் சொல்றேன், நீ அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க தேவனுடைய கிடையாது. பழிவாங்கன்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகளாம் வாழ முடியாது. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல பழி வாங்குதல் உண்டு. நான் இதே சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின் காலத்துல பழி வாங்குதல் உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல பழி வாங்குறது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை என்ன மன்னிக்கிறது தான். என்னுடைய வேலை மன்னிக்கிறது, மறக்கிறது தான் என்னுடைய வேலை. ஆனா நான் ஊழியனா நினைக்கிறேன், நான் சில காலத்துல பழி வாங்குற ஒரு நோக்கத்தோடு நான் என்ன நினைச்சீங்கன்னா, என் ஊழியம் சக்சஸ் ஆகாது, என் ஊழியம் திருப்தி அடையாது, நான் கிளம்ப மாட்டேன். அப்ப பழி வாங்குறது அந்த எண்ணங்கள் நீ நிறைய பேருக்குள்ள இருக்குது. அவன் விடக்கூடாது, அவன் வளர விடக்கூடாது இல்லையா, அவன் வளர விடக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. நல்லா வளரணும்னு சொல்லி நல்ல திட்டங்களையும் நிறைய பிளான் போட்டு நம்ம வளர்ச்சிக்கு எதுவான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த வளர விடக்கூடாது, அப்படி எப்படியாவது பழி வாங்கணும்னு நோக்கம் இருக்கும். ரெண்டாவது, உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. உங்களுடைய பழிவாங்கல் நோக்கம் அந்த வீட்டுக்குள்ள யாரையாவது ஒருத்தரை கிளப்பி விட்டு நீங்க தந்திரமா என்ன பண்றீங்க, அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறீங்க. சரிங்களா? நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு மட்டமான குணம் பழிவாங்கிறது. சரிங்களா? நம்ம ரோமோவை சபை பவுல் தான் சொல்றேன், நீங்க பழி வாங்காதீங்க, யாரையும் போய் பழி வாங்க நினைக்காதீங்க, அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. உங்களை ஒருத்தவங்க பழி வாங்குறாங்களா, நிச்சயங்க தேவ சமூகத்துல உங்க குடும்பத்தை சந்தோஷம் இல்லாம கெடுக்கிறாங்களா, அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க. உங்க ஊழியத்துல யாராவது உங்களை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களா, அமைதியா உங்க ஊழியத்தை குறை சொல்றோம் சொல்லிட்டே இருப்பாங்க, உங்க வியாபாரத்தை குறை சொல்றோம் சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களை விமர்சிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ரூட்ல நீங்க போயிட்டே இருங்க. அவனுடைய சமூகத்தில் சொன்ன, அந்தரே நான் உண்மையா இருக்கேன், நான் நீதியா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நான் என் வாழ்க்கைக்கு விரோதமா என்ன பழி வாங்க துடிக்கிறவர்கள் 1000 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லலாம். அவங்களை நீங்க பார்க்காதீங்க, இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா இந்த பழி வாங்குற மக்களை பத்தி நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க இயேசுவை பார்க்காதனால தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பழி வாங்குறவங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடும். வாழ்க்கையில நல்லா வியாபாரம் எடுப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி எடுப்பாங்க. நீங்க நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஊழியத்தை எடுப்பாங்க. உங்க குடும்பத்துல நல்ல சமாதானம் இருப்பீங்க, யாரோ உள்ள போது உங்க குடும்பத்தை குட்டிகளை பண்ணி கெடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய நோக்கம் இதுதான். அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, உங்களை கெடுக்கிறது தான் அவங்க விரும்புறாங்க. அதனால பழி வாங்குற மத்தியில தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு இடத்தை கொண்டு வைக்கல, எடுக்கிற நம்ம கேட்டோம் 6 இடங்களை வச்சு நாட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் அடைக்கலப்பட்டோம். அப்படி ஒரு அடைக்கலப்பட்டதை தேவன் இந்த உண்மை வைக்கல. உங்களுக்கு பழி வாங்குற விலகி போறதுக்கு ஒரு கூடாரத்தை தேவன் போடல. அவர்களோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்லையா பிள்ளைகளோ பெற்றோரோ நம்மளை பழி வாங்குற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா அவைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இவைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் சோறாமல் உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை வேகமாக விவேகமாக நீங்க தொடர்ந்துங்க. உங்களை பாருங்க, நீங்க அவங்க மத்தியில பழிவாங்கிற மத்தியில நீங்க செழிப்பா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க யார் கூட இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க. நீங்க இயேசுவோட இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. நீங்க பேயோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். நீங்க யாரோட இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தீர்மானம் பண்ணணும். நீங்க இயேசுவோட இருக்கீங்களா இல்லைன்னா பேயோடு இருக்கீங்களா? பேய் என்ன பண்ணுறீங்கன்னா பேயா சொல்லிட்டு பேயின் மக்களா இருக்கணும், அவங்களுக்குள்ள எப்படி அந்த சுபாவம் இருக்கதான் செய்யும், பழிவாங்கணும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மக்களோட இணைந்து நாம் செயல்படும் போது அவங்களுடைய எண்ணங்கள் நமக்குள்ள கண்டிப்பா உருவாகத்தான் செய்யும்.
அதனால இயேசு நம்மளுக்கு இயேசுவா இருக்கட்டும், பரிசுத்த பவுலா இருக்கட்டும், அவங்களாம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 நவம்பர் 12 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியா நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கிலைக்கு இடம் கொடுங்க. நீ யாரையும் பழி வாங்க வேண்டாம் இல்லையா? அவங்க ஆண்டவர் கோபப்படுற அளவுக்கு நீங்க இடம் கொடுங்க. அமைதியா இருந்து பாருங்க. என்னோட வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம்னா அமைதியா இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், யார் யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாமே தெரியும். ஆனால் வாயை கற்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களே வாயை கொடுத்து அவங்களே மாட்டிக்கிறாங்க. நம்ம யுத்தம் பண்ணவே வேண்டாங்க, நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம். அதனால ஆண்டவருக்கு போய், ஆண்டவரே நான் என்ன சொல்றேன், உங்களை கெடுக்கிறவர்கள், உங்களை பழி வாங்குறவங்க ஆண்டவரை போய் சொல்றாங்க, ஆண்டவரே இவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. உங்களை பழி வாங்குறவர்கள் மத்தியில உங்களை உயர்த்தி தான் வைப்பாரு, உங்களை நேர்மையா வைப்பாருங்க. ஆனா பழி வாங்க நினைச்சவன் அவன் கீழே போயிட்டு என் வாழ்க்கையை நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடங்கள் இதெல்லாம். அதனால பழி வாங்குறது உங்க வேலை கிடையாது, பதில் வாங்குறது கர்த்தருடைய வேலை. நான் தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு உண்மையா நான் வாழ்ந்துச்சேன்னா போதும், என்னை யாரும் இந்த பூமியில பழி வாங்க ஆள் வைக்கவே இல்லை. நான் இதை பற்றி ஒரு சில வசனங்களை சொல்லிட்டு நீங்க இன்னும் கூட நான் சொல்றேன், யோசிப்பு பாருங்க. யோசிப்புக்கு என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணாங்க, இந்த அக்கிரமமா பண்ணா நம்முடைய கூட வந்த சகோதரர்கள் பழியை தீர்த்துட்டாங்க, அவங்க பழியை தீர்த்துட்டாங்க. இவன் ஒரு உலகத்துல கள்ளம், கவடு, வஞ்சகம், சூது, மாது ஒண்ணும் இல்லாம அண்ணமார்களுக்கு ஒரு கூட தேனும் அப்பமும் பலகாரங்களும் பண்டங்களும் அண்ணமாங்க மலை தேசத்துல ஆடு வைக்கிறாங்களே அவங்களுக்கு உணவு வேணும், அம்மா கையில சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா ஒரு கூடையில நல்ல அப்பங்களையும் பண்டங்களையும் பலகாரங்களையும் எடுத்துக்கிட்டு அண்ணமார்கள் பார்ப்பாங்க. ஆனா அண்ணமார்களுக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இவர் தேவனுக்குள்ளாக ரொம்ப கிட்டா இருக்கிறது. இரண்டாவது தேவன் தரிசனங்களை கொடுக்கிறது, மூணாவது தரிசனங்களை நிறைவேற்ற தேவன். யோசேப்புக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுறது அண்ணமார்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆகவே அவங்க பழிவாங்க காத்துட்டு இருக்காங்க. இவன் பெரிய இவனா? நீங்க வளர்ற வளர்ச்சி யாருமே பிடிக்காது, ஆவிக்குரிய வளர்ச்சி உங்க யாரும் தாங்கி கொள்ள மாட்டாங்க. நீங்க நல்லா பாடுறவங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நீங்க நல்லா ஆத்மாவை பண்றவங்க, இந்த உலகம் உங்களை ஏத்துக்காது, நம்ம சபையை ஏத்துக்காது, நம்ம சபையை ஏத்துக்காது. ரெண்டு ஆத்மாவை கொண்டு உள்ள விட்டு பாருங்க, நீங்க அவங்களோட நீங்க நல்லா ஒரு ஆவிக்குரிய ஊழியம் செஞ்சு பாருங்க, இந்த சபையில உங்களை யாருக்கும் பிடிக்காது. உங்கதான். ஆனா நான் நேசிப்பேன், என்னையே சொல்ல அவசரம் அவங்க சேர்த்துட்டேன் அப்படின்னு. ஆனா எதுக்காக நம்ம பேசிக்கலாம் தெரியாது. ஒரு ஆத்மா வந்து அவங்களோட பேசி அவங்க பழக்கம் அவங்களோட நம்ம பேசுவோம், உடனே முடிச்சிருவாங்க. வாசிப்பா எப்படி சாப்பிட்டாரு பத்தியா, நாம எப்படி இருப்போம், எங்களை மறந்துட்டாரு, வெறுத்துட்டாரு, தள்ளிட்டாரு அப்படின்னா கிடையாது. யாரையும் வெறுக்கல தள்ளல. இந்த வேருக்கு பாப்பா இருக்குது, அடுத்த ஒரு பாப்பா வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷம் இல்லையா? அடுத்த பாப்பா வந்தபோது இந்த பாப்பா நீங்க இடம் மாட்டேன், இந்த பாப்பா என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது பாப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது பாப்பா தான் கொஞ்சம் இது கொலாவுறது தூக்குறது அப்படின்னா அப்பா பெருசா வந்து எப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிவிலேஜ் ஆனா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு. அதனால சமையல புதுசா வர்றவங்க ஒரு முக்கியம் கொடுத்தா செய்வோம், எக்ஸாக்டா செய்வோம். ஆனா இவங்க சொல்லுவாங்க பத்தியா எப்படி வாசி சாமி சாயலாம் மாட்டேன், நான் கோயிலுக்கு சாயம் இருக்கிறாங்க மரமா செடியா அதெல்லாம் சாய மாட்டேன் சரியா. அதனால நம்ம அப்படி நிறைய பேர் தான் அப்படியே உங்க வியாபார பிசினஸ்ல பாருங்க, கொஞ்சம் முன்னே இருப்பாங்க, உங்களை கெடுக்கிறதுக்கு 4 பேர் வருவோம். உங்க குடும்பத்துல நீங்க உண்மையா நீங்க குடிக்காம நீங்க கட்ட நம்மளோட சேராம நீங்க வாங்க ஒதுங்கிட்டு பாருங்க, உங்களை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் குடிக்கா வாங்கட காசு கெட்டதுமாறு நாமம் உங்களை கெட்டதுமா பள்ளிவாருக்கு ஒரு கூட்டம் நிக்கிறது சுத்திட்டு இருக்குது. ஆனா அவர்கள் விரித்த வலையில சில விழுந்து எழ முடியாம இருக்கும். ஆனா உங்களை பழிவாங்க நல்லா இருப்பாங்க, ஒரு காலத்துல நல்லா இருப்பாங்க. யோசிப்பு தன்னுடைய சகோதரனை பழிவாங்கப்பட்டு அவன் 20
வெள்ளி காசு விற்கப்பட்டு எகிப்துக்கு போனாரு இல்லையா? அங்கே எவ்வளோ சிரமப்பட்டு எகிப்திலே ஒரு நல்ல ஒரு லெவல்ல வந்துட்டேன். அந்த அரசாங்கத்துக்கு ஒரு முதலியான மனசுல வந்து நான் பழி வாங்கினவர்கள் என்ன பண்றாங்க? இப்ப சாப்பாட்டு பழி இல்லாம போறாங்க. அதனுடைய சகோதரன் தெரியாது போறாங்க. அப்ப அங்க போய் யோசேப்புக்கு தெரியும் நீ யாரு, நம்ம என் கூட பிறந்தவங்க தான் வந்திருக்காங்க, நல்லாவே தெரியும். ஆனா யோசேப்பு பழி வாங்கினாங்க. அவளுக்கு வேண்டிய தானியங்களையும் அவளுக்கு உண்டான பொருட்களையும் போட்டு பணத்தையும் போட்டு அப்பாவை கூட அவளுக்கு சந்தோஷமா அனுப்பி வச்சார். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். உங்களை பேச்சுக்காக பழி வாங்க வேண்டாம். அவங்களை மன்னித்து மறந்து சகித்து பொருத்தி அவங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவையை கேட்க ஒரு காரியத்தை செய்யறவங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஆனா நீங்க அப்படின்னா கிடையாது. பழி வாங்கணும் விடக்கூடாது. எனக்கு எடுத்துட்டான், ஏன்னா என்னோட யாரும் விட்டுறாருன்னா வந்துட்டான், என் குடும்பத்துக்கு என் ஊழியத்துக்கு நான் விட மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு விடாம குடிச்சிட்டு இருப்பீங்க? அவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு விட்டுருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆகவே நீங்க பழி வாங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு தேவன் ரெட்டிப்பான தண்டனை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைங்க பழி வாங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் வந்து சுமார் வசனம் தெரிஞ்சு உபதேசம் தெரிஞ்சு சபையில இருந்து ஊழியம் செஞ்சு நீங்க பழி வாங்குற சுபாவத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை அடிக்கதான் செய்வார், உங்களை அடிப்பாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலும் விலகி செல்வதற்கு தேவன் எவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறார். அதான் ஒரு சில வசனத்தை சொல்லிட்டு நான் முடித்து வைப்பேன். சரிங்களா? 2 சாமுவேல் 4வது அதிகாரம். 2 சாமுவேல் 4வது அதிகாரம். எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். பழி வாங்கினார். அவன் என்ன சொல்றாங்க? தலையை கொண்டு வந்து ராஜாவிடம், இதோ உம்முடைய பிராணனை வாங்க தெரிந்த உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தார் கையிலும் பழி வாங்கினார் என்று சொன்னார். அதனால கவனிங்க, இவங்களுடைய சுயத்துல வந்து பழி வாங்குறாங்க. இவங்க யார் பழி போடுறாங்க? கர்த்தர் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தார் கையில் பழி வாங்கினார் என்ற கர்த்தருடைய பேர். நீ பழி வாங்கிட்டு யார் மேல பழி போடுற? கடவுள் மேல பழி போடுற. நிறைய பேர் நம்ம மட்டும்தான் சிலர் பழி வாங்கிட்டு யார் மேல பழி சாட்டோம்? கடவுள் மேல போட்டோம். கடவுளே சொன்னாரு, ஏசுதான் சொன்னாருன்னு சொல்லி பழி போடுறோம். ஆனா தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? இது ஒரு பெரிய சம்பவங்கள். இதை நீங்க வீட்டில் போய் தான் வாசிக்கணும். சரிங்களா? சவுலும் ஜோனத்தானும் சவுளுடைய குமாரன் தான் ஜோனத்தான். சரிங்களா? அப்ப அவங்க பேர் யுத்தத்தில் இருப்பாங்க. 2 பேருமே செத்து போயிடுவாங்க. சரிங்களா? இஸ்போசேத்துங்கிறது யார் அப்படின்னா சவுல் இன்னொரு குமாரன். இவனுக்கு தாவீதுக்கு எதிராக இருக்கிற ஒரு மனிதன். சரிங்களா? ஆனா தாவீது வந்து உங்களுடைய தாவீதுடைய மாமனார் யார் அப்படின்னா சவுல். சவுளுடைய குடும்பத்தோடு கூட தாவீதுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சவுல் கொல்லப்பட்டார், ஜோனத்தான் கொல்லப்பட்டார். ஆனா தாவீதுக்கு விரோதமாக இருந்ததே இஸ்போசேத். சரிங்களா? இன்னைக்கு அவர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். நீங்க 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே எபிரேயர்களை செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்ட பொழுது அவன் கைகள் ஜலரற்று போயிற்று, இஸ்ரவேலை எல்லாரும் கலங்கினார்கள். அப்படியே எபிரேயர்களை செத்து போனதை சவுலின் குமாரன் கேள்விப்பட்ட போது 2ஆம் வசனம், சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவர்கள் 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் மானா, மற்றவனுக்கு பேர் ரேகா. அவர்கள் பின்னியின் குதிரையில் பேரேக்கியனாகிய திமோனின் குமாரர்கள்
வேரோத்துக்கும் பெரியனுக்கும் அடுத்ததாய் எண்ணப்பட்டது அப்படின்பா. 2 பேர் யார்? ஒருத்தர் பேரு இவன் சவுலின் குமாரனுடைய படைத்தலைவனாகிய இருந்தார்கள். ஒரு பேர் பானா, மற்றொரு பேர் வந்து ரேகாம். இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இஸ்போசத்தை கொலை செய்தார்கள். தடை கட்டி இவன் யாருக்கு? சவுல் குமாரன் கொண்டு வந்து தாவீது சந்தோஷப்படுவார்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவனை வெட்டி கொண்டு வந்து வச்சிட்டாங்க, தலையை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இப்ப பார் 9 அவசரம் பார், 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 9. ஆனால் தாவீது பேரோத்தியனான ரிமோனின் குமாரனாகிய ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் பிரயோஜனமாக என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி மீட்க கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து கில்காலிலே கொண்டு போட்டேன். ஒரு அம்மோனிய புத்திரன் வந்து ஒருத்தன் சவுலை கொண்டுட்டாங்க. புத்திரனாய் இருந்த போது அவன் வெட்டி கொண்டு போட்டான். அந்த வழியில சவுல் கேட்கிறாப்பா, தாவீது கேட்கிற என்ன நடந்துச்சு போடல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் சவுலை கொண்டுட்டேன், அவரு உயிர் போராட்டி இருந்தாரு, நான் கொண்டுட்டேன். எனக்கு அதாவது தாவீதுக்கு விரோதி தான் சவுல். ஆனா தாவீது பழி வாங்கவே இல்லை, அவர் அபிஷேகம் பெற்றவர். ஆகவே இந்த அபிஷேகம் பெற்றவரை நான் தொடக்கூடாது சொல்லி தாவீது வந்து அவர் ஒண்ணுமே தொடல. ஆனால் சவுல் வந்து தாவீதை பழி வாங்கன்னு சொல்லி பல திட்டங்கள், பல முயற்சிகள், பல தந்திரங்களை ஏற்படுத்தினார். ஆனா ஆண்டவர் கூட வந்து தாவீதை காப்பாற்றினார். சவுல் ரொம்ப ஏமாந்து பண்ண, இவனை எப்படியாவது பழி வாங்கலாம், எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சா, ஆனா இவன் சாவ மாட்டாங்க, பழி வாங்க முடியலன்னு சொல்லி சவுல் ஏமாற்றப்பட்டார். அதனால எல்லாம் ஊர் இருந்து ரகசியம். அதனால அந்த ஆடு அந்த சவுளை கொண்டுட்டு வந்து தாவீது சொல்றாரு, தாவீது எல்லாம் தயவான்னு சொல்லி நான் கொண்டுட்டேங்க, நான் சவுளை கொண்டுட்டேன். தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? உடனடியாகவே அவனுக்கு வெகுமானம் கிடைக்குன்னு சொல்லி அவன் நினைச்சு அவன் சொன்னா, தாவீது என்ன பண்ணாரு? கில்காலிலே அவனை கொண்டு போட்டேன். தாவீது உடனே கொண்டுட்டேன். ஒருத்தர் சொல்லி அவன் ஃபர்ஸ்ட் கொள்றான். அபிஷேகப்பட்ட தேவ மனிதனுக்கு விரோதமாக இவன் எப்படி வந்து அவன் பழி வாங்கினான், அவனை கொண்டான்னு சொல்லி உடனே கொண்டுட்டான். சரிங்களா? இப்ப 11 வசனம் பாருங்க. தமது வீட்டுக்குள் தமது படுக்கையில் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷனுக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். நான் இதுல ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்பல. இந்த பகுதி வீட்டில் யோசிப்பாரு, கொஞ்சம் கஷ்டப்பாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எந்த ரூம்ல இருந்தாரு, இஸ்பசு எங்க இருந்தாரு, நீங்க எப்படி போய் அவரை கொள்றான்னு சொல்லி வீட்டை வாசிப்பார். இதை நான் விளக்கு நான் வீட்டை அது கடை. சரிங்களா? இது கொஞ்சம் கஷ்டமா நான் சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா. சரிங்களா? தமது வீட்டுக்குள் தமது படுக்கையில் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷனுக்கு எவ்வளவு அதிகமாக ஆக்கினை செய்ய வேண்டும். இப்போது நான் அவருடைய இரத்தப்படியை உங்கள் கையில் வாங்கி அவர்களை பூமியில் இருந்து அழித்து போடாது இருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொண்டு போடவும், அவர் கைகளையும் கால்களையும் தரித்து எவ்வளவு இருக்கிற குளத்திலிருந்து தூக்கி போடவும் தன் சேவகனுக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எவ்வளவு இருக்கிற அப்படின் கடலிலே அடக்க பண்ணினார்கள். இஸ்போசேத்தை கொண்டுட்டான். அந்த பானாவும் அவனும் அந்த தலையை பத்திரமா அடக்கம் பண்ணிட்டான். தாவீது அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா அவனை கொண்டவங்க 2 பேரையும் என்ன பண்ணாங்க? உடனடியாக கொண்டு போட்டார்கள். நான் சொல்றேன், பழி வாங்குறது நம்முடைய காரியம். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நான் விட மாட்டேன், அவனை வாழ விட மாட்டேன், அவன் தாடி அறுத்துருவேன் சொல்றீங்களா? மண்ணா போட சொல்றீங்களா? யாரை பிடிச்சி நீங்க தான் மண்ணா போவீங்க. அப்படியெல்லாம் பழி வாங்க நினைக்காதீங்க. யாரையும் பழி வாங்கணும் இல்லையா? உங்களுடைய ஆசை நிறைவேறணும், நீங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், தேவன் நீதி உள்ள தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால என்ன நீங்க பழி வாங்குறீங்களா? ஓகே. ஆனா தேவனை விசாரிக்கிறவரா இருக்கிறார், கவனிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் பழி வாங்குறது அவருடையது. நீங்க யாருக்கு பழி வாங்குறதுக்கு? நான் யாரு பழி வாங்குறதுக்கு? நான் அவங்க தப்பு பண்றாங்களோ, அவங்க தேவனுக்கு பிரியமா சொல்றாங்க, நீ யாரு கேட்கறதுக்கு? தேவன் கேட்பா, தேவன் விசாரிப்பா, தேவன் தண்டனை கொடுப்பார். அவர்களால் அதிகாரம் உங்களுக்கு ஒண்ணு கிடையாது. ஆகவே தேவன் பழி
வாழ்க்கையில இருக்கும், எல்லாரோட வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்கும், உங்க வாழ்க்கையில இருக்கும். ஒரு இன்ஜின் பெட்டியில ஒரு ஸ்கொயர் பெட்டி தான். அதுக்கு பின்னால கேட்டீங்கன்னா அன்ரிசர்வ் கோச் வரும், சரிங்களா? அப்புறம் லேடிஸ் கோச் வருவாங்க, அப்புறம் ரோடு இடத்துல ஒரு கோச் வரும். அதுக்கு பிற்பாடு என்ன கேட்டீங்கன்னா சாதாரண ஸ்லிப்பர் கோச் வரும். ஸ்லிப்பர் கோச் போயிட்டு இருப்போம். அதுக்கடுத்து ஏசி கோச் வரும். ஏசிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். அப்புறம் கிச்சன் வரும். கிச்சனுக்கு அடுத்து அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் வரும். அப்புறம் லேடிஸ் வரும். அப்புறம் கார்டு வரும். கார்டுக்கு ஒரு ஒரு கோச் இருக்கும். அதில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெயினுடைய அமைப்பு. ஒரு இன்ஜின் தான். அது என்னென்ன வருதுல அதே மாதிரி சின்ன பிரச்சனை இருக்கும். நம்ம ஆட்கள் பாருங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கோர்த்து 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 விட்டு பெரிசாக்கி அதுவாக மைக்கெழுத போராடி காய்க்கிறாங்க. ஆக பழிவாங்க நினைக்காதீங்க. நீங்க நான் இப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நான் நினைச்சேன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். உபதேசம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் ஊழியம் பண்ணாலும் நான் நல்லாவே இருக்க மாட்டேன். பழிவாங்கன்னு இருக்குள்ள இது என்ன இருந்துச்சுன்னா நான் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. தேவன் பார்த்துக் கொள்வார். தேவனுக்கு தெரியாத உங்களுக்கு ஒன்று தெரியும், இயேசுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியுமா? இயேசு போல தண்டிக்க முடியுமா உங்களால? இயேசு போல உங்களுக்கு புத்தி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீ இயேசுக்கு மேலானவங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆனா அதே பிரச்சனை நம்ம வீட்டுல இருந்தா மூடி மறைச்சி ஒழிச்சு புட்டாக்குள்ள அட்டாக் பண்ணா ஒழிச்சு ஒழிச்சு வைக்கணும். நுழையாத புண்ணாக்குள்ள நுழைச்சி வைக்கணும். ஆனா அடுத்தவங்க பிரச்சனை காத்துல தூத்துறது. அடுத்தவங்க பிரச்சனை என்ன அப்படியே ஊதி பெருசாக்குறது. பழிவாங்க. ஏன் பழி வாங்குறீங்க? பழி வாங்குறது உங்க வேலை கிடையாது. பழி வாங்குறது அவருடைய வேலை. உங்க வேலையை நீங்க சிறப்பா செய்யுங்க. எனக்காக யோசிக்கிறீங்களா? நான் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு ஊழியம் பண்ணி ஒரு ஆத்மா சம்பாதிக்கணும் நினைக்கிறீங்களா? ஒரு ஆத்மா சம்பாதிக்கணும், ஜெபத்துல கலந்து கொள்ளணும், பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல பங்கெடுக்கணும். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஞாபகத்துக்கு வரவே வராது. ஆனா பழி வாங்கணும். அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க வியாபாரம் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க ஊழியர் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க ஐக்கியம் நல்லா இருக்கக்கூடாது. இப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கோம். குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்தவங்க உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்களோட வரவு, அவங்களோட அலையுயா உங்களுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நீங்க பழிவாங்க கூட்டத்தோட செஞ்சுட்டு நீங்க பண்டை காட்டிட்டு இருக்கீங்க. உங்களை பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்த காரியத்தை தீயில கொண்டு கொட்டுறாங்கல்ல. அப்ப பழிவாங்குறவங்க பத்தி நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க கடவுள் பொறுமையா இருக்கணும்ல, கடவுளுக்கு சாட்சியா இருக்கணும்ல. நிக்க மாட்டீங்க. நீங்க யோசிப்பு தன்னுடைய அந்த மாதிரி என்ன நமக்கு வரணுங்க. யோசிப்பு பழிவாங்க எண்ணத்தோடு ஒரு வாழ்க்கை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு தாங்கி கொண்டு தன் சிநேகிதர்களை நான் கூட பிறந்த சகோதரர்களை அழகா நேசித்து அவளை விசாரிக்க முடியாது காணாத சித்தனை மறுபடியும் எழுந்து கொண்டு வந்து அவளை பராமரித்தாருங்க. உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி என்ன வரமாட்டேங்குது. இன்னும் கஷ்டப்போய் இன்னும் கோபமான பார்வை. ஒரு நல்ல காரியத்தை ஏற்றுக்க முடியல உங்களால. ஒரு நல்ல காரியத்தை ஏற்றுக்க முடியல. கெட்ட காரியத்துக்கு கை விட்டு போறீங்க. கெட்ட காரியத்துக்கு நல்லா ஜாலியா இருக்கீங்க. கெட்ட காரியத்துல நல்ல காரியத்துல உங்களுக்கு ஒதுப்பா மனசு ஒதுப்பா மாட்டேங்குது. நல்ல காரியத்துல ஈடுபட மாட்டீங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளாவது அனுப்பினால உங்க பிள்ளைகளுக்காக புத்தி சொன்னால. பெரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு விதைச்சிடலாம். நீ விதைக்கிற விதையெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் 30, 60, 100 ரூபாய் நீங்க அறுக்க போறீங்க. உங்க சந்ததியா இருக்கும். பயப்படுங்க கடவுளுக்கு. ஆண்டவர் சர்வவல்லமை தேவன். நான் மறந்து போயிருவேன், நான் செத்து போயிருவேன். என் தேவனுடைய வசனம் ஒரு நாள் மாறாது, மறையாது, அழியாது. இயேசு ஒரு நாள் சாகப்படல. அவர் செத்தார், அவர் உயிரோடு உயிர் தெழுந்தார். என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? பழி வாங்கணும். தாய் தகவன பழி வாங்குற உலகம் அப்படிதான் இருக்குது. நீங்க கேட்டா கொடுக்கலன்னா பழி வாங்கணும். நீங்க நினைச்சது செய்யறா பழி வாங்கணும். எத்தனை வேலை தெரியுமா? மனைவி மாத்திர சொல்றது நீங்க நல்ல பழமொழி சொல்லுவாங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ண மாட்டாரு, சாப்பிட மாட்டேன். நான் சொன்னது செய்யறேன், சாப்பிடுமா? ஏன் சொன்ன இருக்குது ஹோட்டல் வைக்கிற உன் முன்னாடி ஹோட்டல் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அது ஏத்துக்கியா?
மாட்டோம். பெரியமானவர்களே, பழி வாங்காதீங்க. யாரையும் பழி வாங்க என்ன வச்சுக்காதீங்க. பிள்ளைங்க அப்படிதான். நானே சின்ன வயசுல ரொம்ப துமுறு சோலை வச்சுப்பாங்க. ஏதோ குடும்பத்தில் சின்ன பிரச்சனை சாப்பிட்றதே கிடையாது. நீங்களா கொண்டுட்டீங்க, நான் அப்படி நிற்க மாட்டேன், பட்டியா கிடப்பேன். கடைசி வீட்டில் வந்து என் அம்மா அடுத்து குழம்பு ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். அன்னைக்கு தும்முறு ஆணவம், அதனால யாரையும் மதிக்கிறது இல்லை. நான் ஒரு நாளுக்கு யோசிச்சு ரொம்ப வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு. நான் எவ்வளவு என் வீட்டில் இருக்க உணவை அசட்டை பண்ணணும், அவ்வளவு தரம் பிச்சைக்காரனாக அவ்வளோ கஷ்டப்பட்டேன். யாரும் பண்ணும்போது கவலையே கிடையாதுங்க, கவலையே கிடையாது. சாப்பாட்டுக்கோ இல்லைன்னா மற்ற காரியத்துக்கோ துணைக்கும் எந்த ஒரு இதுக்கும் கவலை கிடையாது. ஊழியத்துக்கு எனக்கு மட்டும்தான் நான் பழி வாங்கினேன், என் பெற்றோர்களை பழி வாங்கினேன். ஆனால் ஆண்டை வச்சு வாங்குவாங்க நான் இருக்காரு ஊழியத்தில் இதுவரை வாங்கிட்டு இருக்காரு. விட்டார் நினைக்கிறீங்களா? இதுவரையும் பழி வாங்கினவங்க நான் செஞ்ச அக்கிரமத்துக்கும் நான் செய்த அவங்களோட மனதை வேதனைப்படுத்துறது வேதனைக்கு இதுவரையும் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. விடல. அதனால நான் சோர்ந்து போகல, சோர்ந்தே போகல. பெரியமானவர்களே, பழி வாங்குறது அவருடைய வேலை. நீ ஏன் அந்த வேலையை கை எடுத்துக்கிற? உனக்கு தேவையில்லாத வேலை. தேவையானதை நம்ம செய்வோம். தேவனுக்கு நல்லா வச்சிருப்பாரு, ஆசீர்வாதமா. நான் ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சரி, ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். லேகிராம் 19 வாசத்துக்கு நான் டைம் வச்சுக்கலாம். 19 நல்ல ஒரு பகுதி வாசிக்க கவனிக்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரருக்கு மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிலே அன்பு கூறுவதற்குள்ள பிறகு அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க பாருங்க. 18 வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர்கள் பொறாமைப்படாத. அவன் நல்லா இருந்தா நல்லா சந்தோஷப்படு, கை தட்டு சந்தோஷப்படு. என் அண்ணன் நல்லா இருக்கான், என் மாமன் நல்லா இருக்கான், என் சித்தப்பா நல்லா இருக்கா, என் சித்தி நல்லா இருக்கா, என் பெரியம்மா நல்லா இருக்காங்க, சந்தோஷப்படு. எங்களுக்கு பொறாமை வரும், பொறாமைக்கு. அதனால பொறாமைங்கிறது நீ பழி வாங்குறவங்களுக்கு அந்த பொறாமை வருங்க. யாராவது பழி வாங்குறவங்களா இருக்காங்களோ அவங்கள பொறாமை கண்டிப்பா இருக்கும். வசனம் சொல்லுது, நம்முடைய வசனம் சொல்லுது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர்கள் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவதற்கு அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். நான் கர்த்தர். கர்த்தர் சொல்ற கர்த்தர், நான் கர்த்தர். நீ ஏன் பழி வாங்குற? இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. அதை வாசனம் நம்முடைய சரிங்களா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, உபாகமம் 32வது அதிகாரம். உபாகமம் 32வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் கொடுத்தாங்க. 32வது அதிகாரம் 35வது வசனம். 35வது வசனம். பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரிய. ஆண்டு சொல்றாரு, நலகவனியை பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரிய. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்தால் சமயத்திருக்கிறது, அவருக்கு நேரிடும் காரியங்கள் நீதித்து வரும். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நீ பேசிக்கிறதுலாம் உங்களுக்கு புரியாது. இது மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். சரிங்களா? நீங்க யாரும் பழி வாங்காதீங்க. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. நான் சொல்றேன், இயேசு சொல்றேன். பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் யாருடைய வேலை? இயேசுடைய வேலை. நீங்க அந்த வேலை செய்றீங்க, இயேசுடைய வேலை நீங்க செய்றீங்க. ஆள் வச்சு அடிப்பேன், ஆள் வச்சு மறப்பேன், ஆள் வச்சு அடிச்சுறீங்க, ஆள் வச்சு மறப்பீங்க. தினம் நீங்க பழி வாங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆள் வச்சு நீ ஏன் உன்னால முடியலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஆள் வர வைக்கிற. பழி வாங்குவது பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். நல்ல நினைச்சுக்க. பழி வாங்குற தேவ பிள்ளையே, அவனை கெடுக்கணும் அழிக்கணும் அப்படின்னு நீ உன் காலை தீக்குட்டு உன் மீசை குறிக்கிட்டு இருக்கியா? வசனம் சொல்லுது, உன் கால் தள்ளாடும். நீ நிக்கிற நினைச்சு ஆடாத. நீ நிக்கிற எனக்கு பலம் இருக்குது, பவர் இருக்குது. வேண்டாம், ஒரு நாள் உன் கால் தள்ளாடும். பழி வாங்குற தேவன் உன்
ஆளை வச்சு மிரட்டுறது. இங்க வசனம் சொல்லுது, அவர்களுடைய ஆபத்தினால் சமீபத்தில் இருக்கிறது. அவருக்கு நேரும் காரியங்கள் தீவிரித்து வரும். உனக்கு வர காரியம் தீவிரித்து சீக்கிரமா வரும். யாரை பழிவாங்க நினைக்காது. உங்களோட உயர்ந்தவர்களா எண்ணுங்க, உங்களோட மேலானவர்களா எண்ணுங்க. நான் அப்படி பண்ணவனா எனக்கு ஆபத்து சமீபத்து பக்கத்தில் வந்துச்சு, எனக்கு ஆபத்து, எனக்கு காரியம் பண்றதுக்கான சீக்கிரம் நாளை பற்றி குறிச்சாச்சு நான் நினைச்சிட்டு போகணும். அவ்வளவுதான். தேவனுடைய வசனம் அதுதான். தேவனுடைய வார்த்தை வந்து போய் சொல்றாரு. 43 வசனத்தை பாருங்க. ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்துக்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்கள் பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தம் ஜனத்தின் மேலும் கிருபையுள்ளவராவார். அந்த வசனத்தை கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அந்த வசனத்தை ஒரு அழகான ஒரு பகுதியில் இருப்பாங்க. தம்முடைய சத்துருக்கள் பதிலளித்து. இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். யாருக்கு இந்த அழிவை கொண்டு வருவாராம்? சத்துருக்களுக்கு. தேவனை அறிந்தவர்களுக்கு ஒருவேளை ஒரு 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 விதத்தை இறங்கி வந்துடுவாரு, வெற்றி கொடுத்துறாரு வச்சுக்கல. ஆனா தேவனை அறியாதவர்கள் சத்துருவாய் இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். ஜாதிகளே, எத்தனை ஜாதி, எத்தனை பாசை, எத்தனை இனம் இருந்தாலும் ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு ஒட்டி இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. அவருடைய ஜனங்களை புறக்கணித்து பழி வாங்கி அவருடைய பழியை தீர்க்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தமது ஊழியக்காரர் ரத்தத்துக்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்கள் பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனத்தின் மேலும் கிருபையுள்ளவராய் ஆவார். உங்களை கொஞ்சம் இறக்க வச்சிருக்காங்க, உங்களை கொஞ்சம் கருணை வச்சிருக்காங்க, உங்களை கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, தமது ஜனத்தின் மேல் கிருபையுள்ளவராவா. கிருபையா இருக்கார் உங்களை. இன்னும் என்னையும் ஒன்னையும் அடிக்காம ஒழிக்காம இன்னும் வாழ வச்சிருக்காருன்னா அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். சில குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி வாங்குறது, நெச வைக்கிறது, புதிய வாங்கி கொடுத்துட்டாலும் கொலை பண்றது. நான் என்ன நடக்குது அப்படின்னா இருக்காது. உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய நிம்மதிக்காக, உங்களுடைய சுகத்துக்காக யாரையும் பழி வாங்காதீங்க. யாரையும் எந்த புருஷனும் மனைவியை பழி வாங்கக்கூடாது. எந்த ஒரு மனைவியை புருஷனை பழி வாங்கக்கூடாது. ஊழியக்காரன் விசுவாசிகளை பழி வாங்கக்கூடாது. விசுவாசிகள் ஊழியக்காரன் பழி வாங்கக்கூடாது. அந்த ஒரே சகோதரத்துவம் நம்முடைய வாழ்க்கையை உண்டாயிருக்க வேண்டும். ஆனா தேவன் சர்வவல்லமை தேவன். அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை பேசுறேன், உங்களை நான் பண்றேன்னா ஆண்டவர் என்ன சும்மா விட்டு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாரு. நான் ஊழியக்காரர் இருக்கனால எனக்கு 2 ஒம்பு பெருசா இருக்கா? இல்ல. உங்களுக்கு என்ன அடியோ அதவே ஒரு படுங்க அதிகமா தான் அடிப்பாரு. என்ன காத்துட்டு கம்மியா அமைதியா வாய் முடிக்கிறீங்கன்னா நல்லது. அவர் அடிக்கும் போது என்ன அடிக்கிறீங்க, என்ன முறைக்கிறீங்க அப்படி நான் கேட்டு வச்சுங்க. அவர் பயங்கரமா வந்து நீங்க வந்து அடிக்க என்ன பேசுங்க. இந்த காலம் ஏசு பேசலாம். அடிச்சாலும் வாங்கிக்கோ, அமைதியா கொடுத்து அமைதியா அப்படியே தலையை கொடுத்துட்டு அமைதி 2 கொட்டி 4 கொட்டு கொட்டுவாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுறாரு, மறந்துப்பாரு. நீ ஏத்து பேச வச்சுக்கோ, அவ்வளோ வச்சுட்டு போட்டு போயிடும். நிறைய பேர் அப்படின்னா நான் யார் தெரியுமா, நீ யாரா கூட இப்போ ஏசு யாருன்னா நீ ஒரு குப்பா. அதனால நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் பழி வாங்குவேன், நான் விட்ட மாட்டேன், நான் துரத்துவேன். நீ துரத்து வண்டு ஒண்ணு துரத்தும். நீ துரத்துனா அவனை நீ துரத்துனா வண்டு ஒண்ணு துரத்தும். ஆகவே தேவன் நம்மை கவனிக்கிறவரா இருக்கிறார். ஒரு நாள் நம்ம மறக்கிறவர் கிடையாது. நீங்க மறந்துடலாம், நான் மறந்துடலாம். கோயில் பார்த்த உடனே கோயில் பார்த்தையோ கோயில் வருது, ஆனா இன்னும் திடீர்ல என்ன ஊத்து வச்சிருக்காங்க தெரியும் இல்ல. இடி வந்தாதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த வானத்துல கொஞ்சம் கிளியரன்ஸ் எல்லாம் வரும். இடியெல்லாம் உள்ளல சரிங்களா, என்ன இன்னும் படப்பதான் தெரியல. ஆனா பிரியமானவர்களே, நீங்க மறக்கலாம். ஓ கோயிலு அதனால நான் இயேசுவை மறந்துட்டேன், ஓ மழை நான் மறந்துட்டேன், கரண்ட் மறந்துட்டேன். நீ மறந்தாலும் இயேசு ஒரு நாள் உன்னை மறக்கிறதே கிடையாது. நீ மறக்கிற உனக்கு 1000 வேலைங்க. சாப்பிட நேரம் இல்லை, குளிக்க நேரம் இல்லை, பாத்ரூம் போறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் இறங்கி வச்சுக்கிறீங்க.
அதனால அவனை நினைக்கிறதுக்கு வேற. ஆனா இயேசு ஒண்ணு நினைச்சுட்டே இருக்காரு. இயேசு ஒண்ணு நினைச்சுட்டே இருக்காரு. நீ எல்லாத்தையும் அவர் ஒதுக்கி வச்சு ரொம்ப மாதிரி அப்படி கூட்டி ஒரு தள்ளி வச்சு இயேசுவை போனாலும் இயேசு ஒண்ணு மறக்கவே மாட்டாரு. அவர் ஒண்ணு நினைச்சிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவர் உள்ள கையில ஒண்ணு மறக்கி வச்சாங்க. அதனால உன் கால் தள்ளாடக்கூடாதுக்காக அவருடைய தூதரை உன் பக்கத்துல வச்சு உன் பாதையை சரிபடுத்திட்டு இருக்காங்க. அதனால யாரும் பழி வாங்காதீங்க. நான் சொல்றேன், பரிசுத்த பத்தி போகிறோம். பழி வாங்குறீங்க நம்முடைய தந்தாங்க, அது தேவனுடையது. நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னா பெரிய தவறாய் போயிடும். அதனால அப்படி செய்கிற தேவன், பதிவிக்கிற தேவன் அன்றுலாம் இயேசு இருக்காரு. அவருடைய கருத்து ஒப்புடுங்க, அவங்க எல்லாருமே பார்த்து கொள்வாங்க. நான் தந்தை தெரியும் தந்தை கூட பேச வேண்டாம், பேசக்கூடாது. நம்முடைய சமூகம் யாராவது பழி வாங்குற ஒரு நோக்கம் இருக்குன்னா வேண்டாம், போட்டோம் வச்சுங்க. உன் அண்ணனா இருக்கலாம், உன் தம்பியா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உன் மாமனா இருக்கலாம், உன் மாமியா இருக்கலாம், உன் சித்தப்பா இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், உன் சித்தியா இருக்கலாம், உன் தங்கச்சியா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், நான் பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். அந்த நோக்கத்தை பழுது அது அவருடைய வேலை, அது அவருடைய வேலை. இயேசுடைய வேலையை நீங்க செய்யாதீங்க. பதிவா பழி வாங்குறது அவருடைய வேலைங்க, நீங்க செய்யாதீங்க. வேண்டாம், யாரையும் சபிக்காதீங்க, உங்க வாயினால சபிக்காதீங்க, உங்க கையினால மண்ணை வாரி விடாதீங்க. வேண்டாம், பழி வாங்குறது தவறுங்க. உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா சோதனை பண்ணிட்டு இருங்க. எனக்கு சொத்து தரல, எனக்கு பணம் தரல, ஓ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. போனதெல்லாம் போட்டு இயேசுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு நாம் தைரியமா இருங்க. இயேசுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்காகவே நான் கொண்டு வரல, நான் போகும்போது கொண்டு போறது கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பெரிய சொத்தா இருக்கிறார், தேவன் எனக்கு பெரிய பூரண சமாதான கர்த்தராக இருக்கிறார். அப்படியே பாதையில நடக்கும். அவர் எனக்கு போதுன்னு சொல்லுங்க, அவர் எனக்கு போது, இயேசு எனக்கு போதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்க இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக யாரும் பழி வாங்க வேண்டாம், யாரும் பழி வாங்க நோக்கத்தோடு போக வேண்டாம். பசங்க பந்தியில் பங்கெடுக்கும் போது ஒரு பழி வாங்குற சுபாவம் சிந்தை ஒட்டியமாக மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். தேவனே, நல்லா ஞான நாளுக்காக வேண்டி நாட்டுடைய சமூகத்தை சென்று ஒப்புக் கொடுக்கிறோம். பழி வாங்குவது உங்களுடைய ஆண்டவே, பதில் செய்கிறவர் நீர்தான் ஆண்டவே. நாங்கள் யாரும் பழி வாங்காத எங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. வார்த்தை நாளை பழி வாங்கக்கூடாதப்பா, செய்கை நாளை பழி வாங்கக்கூடாது ஆண்டவே, பார்வை நாளை பழி வாங்கக்கூடாது ஆண்டவே. அதுவே நிறைய நேரத்தில் வார்த்தையில நான் பழி வாங்குறப்பா, நாங்கள் செய்கை நாளை பழி வாங்குறோம் ஆண்டவே, இந்த பார்வை நாளை பழி வாங்குறோம் ஆண்டவே. அப்படிப்பட்ட சுபாவத்தை கூட விடுதலை தருவது உமக்காய் நாங்கள் அதிகமான ஆசீர்வாதத்தில் பங்காளிகளாய் காணப்பட கிருபைதான். இது வந்திருக்கும் அடியார்கள் கூட நடுவே ஆராதிக்க கூட கிருபைகளாக ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பு, ஆசீர்வாதம், ஒரு வல்லமை, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததாக கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றியாகும். நாம் உங்களுடைய பரிசுத்தத்தை கொடுப்போம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த பக்திக்கு நம்ம என்ன கொடுப்போம்? நேற்று மதிப்பெல்லாம் இருப்போம். அதனால உங்களுடைய லைனை சரியா இது பண்ணுங்க, உங்களோட லைனை சரியா இது பண்ணுங்க. அவங்க பெண்கள் பண்டிகை ஈஸியாக